அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் ஒரு சிறிய நிகழ்வு உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆற்றின் பாலத்தை கடந்து செல்வதற்காக ஒரு தாயும் மகளும் செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய மகளிடம், மகளே, என்னுடைய கையை இறுக பிடித்துக்கொள், ஆற்றின் பாலத்தை கடக்கும் பொழுது கையை நழுவ விட்டு விடக்கூடாது, பத்திரம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பொழுது அந்த மகள், அம்மா, நான் உங்கள் கையை இறுக பிடிக்க வேண்டாம், நீங்கள் என்னுடைய கையை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள் அம்மா அப்படின்னு சொல்றா. உடனே அம்மா இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் மகளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த மகள், இல்லைம்மா, நீங்க என்னுடைய கையை இறுக பிடிச்சிங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் என்னை நீங்க விடாம பிடிச்சிருப்பீங்க. நான் உங்க கையை இறுக பிடிக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூழல் ஏற்படும் பொழுது உங்கள் கையை நான் நழுவ விட வாய்ப்புகள் இருக்கிறதுமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறாள் தன் தாயிடம். உண்மையான அன்பு எங்க இருக்கோ அங்க அளவு கடந்த நம்பிக்கையும் இருக்கும். அது போலதான் நம்ம அன்னைக்கு கூட ஒரு செய்தியில நம்ம பார்த்தோம் இல்லையா, தண்ணியில எல்லாம் மூழ்கி நிறைய பேர் செத்தாங்க அப்படின்ட்டு. அந்த தாய் பாதுகாப்பான உடை அணிந்திருந்தாங்க. ஆனா அவங்க உயிரை காப்பாத்திருக்கலாம். தன்னுடைய குழந்தை உயிர் போயிடணும், தன்னுடைய குழந்தை உயிரையும் காப்பாற்றணுன்றதுக்காக அந்த குழந்தையை இறுக பிடித்தவாறு தாய் காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தோம். ஆனா காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அப்ப தாயினுடைய அன்பு அளவு கடந்தது. இந்த நம்பிக்கையும் அளவு கடந்தது, அன்பும் அளவு கடந்தது, சுயநலமற்ற அன்பு, தாயினுடைய அன்பு அப்படின்றத நீங்க சொல்லி என்னுடைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.